நீதிமன்றம் அமைதியாகிவிட்டது. குற்ற உணர்ச்சியால் நசுங்கி மன்னர் உயிரற்ற நிலையில் கிடந்தார். ஆனால் நீதி இன்னும் முழுமையடையவில்லை. கோவலனின் விதவையான கண்ணகி வரலாற்றின் வாசலில் நின்றாள். துக்கப்படுபவளாக அல்ல, மாறாக ஒரு கணக்கு தீர்க்கும் சக்தியாக. அவளுடைய துக்கம் சுடராக மாறிவிட்டது. அவளுடைய உண்மை கோபமாக மாறிவிட்டது. அவள் அரண்மனை வழியாக நடந்து சென்றாள். திகைத்துப் போன அரசவை உறுப்பினர்களையும் நடுங்கும் காவலர்களையும் கடந்து சென்றாள். யாருக்கும் பேசத் துணிவில்லை. அவளைத் தடுக்க யாருக்கும் துணிவில்லை. கண்ணகி இனி ஒரு பெண் மட்டுமல்ல, அவள் நீதியின் அவதாரம். நீ என் கணவரை எடுத்துக்கொண்டாய். பெருமையின் கீழ் உண்மையை புதைத்து விட்டாய். இப்போது நகரம் என் வலியை உணரட்டும். கண்ணகி சிலம்பை வானத்திற்கு உயர்த்தினாள். அவள் குரல் துக்கத்தில் அல்ல, கட்டளையுடன் உயர்ந்தது. இந்த நிலத்தில் தர்மம் இருந்தால் சத்தியத்தின் நெருப்பு பொய்யை எரிக்கட்டும். மதுரை எரியட்டும். வானம் பதிலளித்தது. பூமி அதிர்ந்தது. சிலம்பின் ஒளியிலிருந்து நெருப்பு பாய்ந்தது. பெருமைமிக்க நகரமான மதுரை எரியத் தொடங்கியது. மக்கள் பிரமிப்புடனும் திகிலுடனும் பார்த்தார்கள். கண்ணகிக்கு இனி அழிவில்லை. அவளுடைய வடிவம் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தியது. அவளுடைய கண்கள் தெய்வங்களின் கோபத்தை தாங்கின. சிலர் காலில் விழுந்தனர், சிலர் ஓடினார்கள், சிலர் அழுதார்கள். ஆனால் அனைவருக்கும் தெரியும், அவர்கள் ஒரு அதிசயத்தை கண்டார்கள். அநீதி இழைக்கப்பட்ட ஒரு பெண் நீதியின் தெய்வமாகிவிட்டாள். அவள் வெறும் கண்ணகி அல்ல, அவள் சக்தி. அவள் தர்மம். அவள் தீர்ப்பளிக்கும் சுடர். மதுரை இடிபாடுகளில் கிடந்தது. ஆனால் அந்தச் சாம்பலில் இருந்து ஒரு புதிய உண்மை எழுந்தது. கண்ணகியின் கதை தலைமுறை தலைமுறையாக எதிரொலிக்கும். சோகமாக அல்ல, மாறாக ஒரு சான்றாக. அவள் வெளியேறினாள். தோற்கடிக்கப்பட்டல்ல, ஆனால் நிறைவேற்றப்பட்டு. அவளுடைய கோபம் பேசியது. அவளுடைய நீதி நிறைவேற்றப்பட்டது. கண்ணகியின் கதை நெருப்பில் முடியவில்லை. அது நினைவிலிருந்து தொடங்குகிறது. ஒவ்வொரு கோவிலிலும், ஒவ்வொரு கதையிலும், உண்மையால் ஒளிரும் ஒவ்வொரு சிலம்பிலும் அவளுடைய ஆன்மா வாழ்கிறது.